ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேகே. நீங்கள் என்ன நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் பார்க்க போகிறீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு தான். ஃபேஷன் ஃப்ரூட்டு நிறைய பழம் விட்டுருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் நிறைய வச்சுருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அப்போ குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெருசாகிடுச்சு பாருங்கள். நிறைய இருக்குது. எப்படி ஒரு 200 காய் கூட இருக்கலாம். அந்த சைடு இந்த சைடு ஏகப்பட்ட காய் விட்டுருக்கு. பாருங்க, இதுக்கு என்னென்னா பந்தல் பத்தலை. இன்னும் நல்லா பண்ணணும். இதுக்கு பந்தல் நல்லா போடணும். போட்டோம்னா சூப்பராக பழம் நிறைய விடும். இங்கே பாருங்கள், இங்கே வாங்க மாமா, இங்கே இதோ பாருங்க, 2 செடி. அது வருமானு தெரியாம வச்சேன். அது பார்த்தா இவ்வளோ வந்துருச்சு. செம்மையா இருக்குது. எல்லாம் கிடைச்சான் செடி கண்டிப்பா வைங்க வீட்டில், சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பழம் நல்லா பழுத்திருக்கு. ஃபேஷன் ஃப்ரூட் பழுத்துருச்சு. ஒரு 5 பழுத்திருந்து 2 கீழே விழுந்துருச்சு. அது இப்போ சரி இது பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேன். இது அதை நான் சொல்லியிருக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். சுகருக்கு ரொம்ப நல்லது. இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ரொம்ப எவ்வளோ காய் விட்டுரு பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே வாமாம்மா, காய் பாருங்க எவ்வளோ காய் நிறையா. இது ஒரு செடி வச்சுட்டா முடிஞ்சுது. பறித்து நம்மளால முடியாது, அவ்வளோ காய் விடும். இதுக்கு நல்ல ஒரு இரும்புல நல்லா ஒரு நெட்டு கட்டி விட்டோம்னா கொடி விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது காய் மட்டும் கீழே இருக்கும், மேலே எல்லாம் கொடி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டு பழுத்துருச்சு, பறிச்சிட்டோம். ஆனால் இந்த கிளைமேட்டு குடித்தா கொஞ்சம் சளி பிடிக்கும். இது கோல்ட் ஆகும். உடம்புக்கான ரொம்ப நல்லது. ஹீட் உடம்புக்காரங்களுக்கு ஓகே ஆகிடுது. ஒரு 5 பழம் பழுத்திருந்தது, பறிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க. இதை சும்மா நீங்கள் வச்சு விட்டாலே போதும். வச்சு ஒரு வேலியில் ஏற்றி விட்டிங்கன்னா அது மாட்டு காய் விட்டுட்டே இருக்கும், பழம் விட்டுட்டே இருக்கும். அதனால் வைக்கலாம், எல்லார் வீட்லேயும் இது வைக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பழம் இது. அது சுகருக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் இது சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். சர்க்கரை போடாமல் புழிஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் சிறு புளிப்பு இருக்கும், ஆனாலும் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.